நீங்க இன்னசென்ட்டா இல்ல, பல பேர் இக்னரண்டா இருக்கிறீங்க. Innocence is different from ignorant. Just feel the pain of your parents. ஒரு விஷயம் நினைக்க சொல்லு, நீ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறியே, இதுல உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு கான்ட்ரிபியூஷன். உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க உழைச்சி ஃபீஸ் கட்டுறாங்க, இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? ஷேக்குவரா சொன்னா, கையில் கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிட்டு போன பையனை பார்த்து ஷேக்குவரா சொன்னான், உனக்காகவும் சேர்த்து தானடா போராடுகிறேன். பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் இந்த சமூகத்தோட போராடலாம், உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடய போராடலாமா? நீ அதை இல்லை செய்கிறாய். நான் சொல்றது உன் மூளைக்குள்ள போதா? என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும், நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உனக்கு சொல்லித்தரேன். எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முண்டி அடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். பாரு, சாதாரணமாக நமக்கு ஒரு ஒரு திட்டு இருக்கு. ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன மிருகம் அது? கிராக்கடைலாம் வராது நீ கூப்பிட்டாலும். தமிழ்ல சொல்லு. என்ன சொல்றாங்க? சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாதா வீட்டுக்கு? பெற்றோர்களே, உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள், பிள்ளைகளை இப்படி வளர்த்ததற்கு. நான் சொல்றேன், சொந்தக்காரனை பத்தி பேசிட்டு நீ வீட்டுக்கு ஒரு பையனா இரேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறப்போ வீட்டில் வந்து அந்த பொண்ணும் ஒரு பொண்ணா இருக்கட்டுமே, உங்க 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியம்மா கிடையாது, யாரும் கிடையாது. சொந்தக்காரங்க வந்தா பிரச்சனையா? சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அதான ருசி அப்படிம்பாங்க. பெரியம்மா படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் பெரியம்மா. சொல்லு.